வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு ஏற்ற காரைக்குடி ஸ்பெஷல் வெங்காய கோஸ். சில பேர் இதை வெங்காய குருமான்னு கூட சொல்லுவாங்க. அதை நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ஏற்ற சாம்பார் வகைகள், சட்னி வகைகள், அதே மாதிரி குருமா வகைகள்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. இதை இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காய கோட்ஸு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த சைஸ் அளவுள்ள ஒரு பட்டை இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 3லேருந்து 4 கிராம்பு போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுறலாம். இது ரெண்டும் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அதையும் நல்லா செவக்க விட்டுறணும். இது எல்லாமே பொரிஞ்சு செவந்தாதான் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாசனை நல்லாயிருக்கும். இந்த வெங்காய கொத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினது ஒரு 2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் இன்றைக்கி. இதுக்கு பெரிய வெங்காயம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் கிடச்சிது அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காய கொத்து நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பேர் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி எந்த அளவுக்கு அதிகமாக வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை போட்டுட்டு இந்த எண்ணெயிலே ரொம்ப டார்க் ப்ரௌன் கலர்லாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதுமான அளவு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம குக்கரை மூடி நம்ம விசில் வைக்க போகிறனால வெங்காயம் ரொம்ப குழையவெல்லாம் ஆயிரும். அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதுமான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுள்ள உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்கி போட்டு சேர்த்துக்க வேண்டாம். அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கினா போதுமான அளவு. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுள்ள இந்த சைஸில் கட் பண்ண தக்காளி, நான் நாட்டு தக்காளி சேர்த்துருக்கிறேன். பெங்களூர் தக்காளி சேர்த்துருக்கீங்க அப்படின்னா 1.25 கப் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி குருமா மாதிரி ஆகிடும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து இதோடையே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி வரணும். அதுக்குள்ள இந்த குருமாவுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு வேக வச்சோம்னா தக்காளி ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் மூடி வச்சு வேக விடுவோம். இப்போ இதில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிக்காது அப்படின்னா பொட்டுக்கடலை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுள்ள துருவின தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். இந்த அளவுக்கு போட்டால் சரியாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்து 1/4 கப் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிறதுல ஒரு அரை கப் அளவுள்ள தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிட்டு இதில் ஊற்றிட்டிங்கன்னா அதில் இருக்கிற மசாலாலாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம போட்டிருக்கிற முந்திரி பருப்புக்கும் தேங்காய்க்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட குருமா ரொம்ப நல்லா திக்காக வரும். அதனால் 1 கப் அளவுள்ள எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி தண்ணியாக இருந்துச்சுன்னா குருமாவோட டேஸ்ட் உங்களுக்கு சரியாக இருக்காது. இந்த அளவுக்கு ஊற்றினா போதுமான அளவு. எல்லாத்தையுமே கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு உப்பு பத்தாத மாதிரி இருக்கனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா இப்போ குக்கரை மூடிட்டு விசில் வச்சு ஒரே ஒரு விசில், எந்த குக்கராக இருந்தாலும் ஒரு விசில் வந்தால் போதுமான அளவு. விசில் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறது. இப்போ நல்லா ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துருவோம் எப்படி இருக்குது குருமா அப்படிங்கிறத. இந்த குருமா ரொம்ப கமகமன்னு வீடே வாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு கொதிக்கலாம் விடணும்னு அவசியம் கிடையாது. கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிட வேண்டியதான். கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லியும் நீங்கள் தூவி இறக்கிக்கலாம். அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி நமக்கு இருந்தால் தான் இட்லி தோசைக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.